அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்து என்ற செய்தியை பார்க்கிறோம். மேற்கு வங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரி அருகே ரயில் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. சரக்கு வாகனம் மீது பயணிகள் ரயில் மோதி இருக்கிறது. கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் சரக்கு ரயில் மீது மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. சீல்டா செல்லும் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ஜல்பைகுரி அருகே ரங்கபாணி நிலையத்தில் தடம் புரண்டிருக்கிறது. வங்காளத்தின் நியூ ஜல்பைகுரி அருகே கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் சரக்கு ரயில் மீது மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், விபத்து எப்படி நிகழ்ந்தது? தற்போது வரைக்கும் ஏதேனும் உயிர் சேதமோ யாருக்கேனும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? முதற்கட்ட தகவல்கள் என்ன சொல்கின்றன? டார்ஜிலிங் மாவட்டம், மேற்கு வங்க மாநிலத்திய டார்ஜிலிங் மாவட்டத்தில் தான் பெசின் வதேவா அப்படின்ற ஒரு இடத்துலதான் இந்த விபத்து அப்படின்றது ஏற்பட்டது. கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது பின்னாடி வந்து கொண்டிருந்த சரக்கு ரயில் ஒன்று மோதிதான் விபத்து ஏற்பட்டது. இதுல ஏராளமானோர் பலியாகி இருக்கலாம் அப்படின்னு தான் அஞ்சப்படுது. முதல் கட்ட தகவல் அப்படிதான் சொல்லப்படுது. இப்போதான் சமீபமா தான் ஒரு 10-15 நிமிடங்கள் தான் இந்த விபத்துக்கான ஏன் நடந்தது அப்படின்றதுக்கான காரணங்கள் வெளியே வந்திருக்கு. இன்னும் எத்தனை பேர் சிக்கி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் காயமடைஞ்சிருக்காங்க போன்ற தகவல்கள் எல்லாம் வெளியாகல இன்னும். ஆனா வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளும் சரி, புகைப்படங்களும் சரி, இப்ப நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளே அவ்வளவு மோசமான ஒரு முறையில தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றத தெள்ள தெளிவா காட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த சம்பவம் தொடர்பா, இந்த விபத்து தொடர்பா உடனடியா வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி. மாவட்ட ஆட்சியர், மருத்துவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லோரையுமே களத்துக்கு போக சொல்லி இருக்கிறதாகவும், ஆம்புலன்ஸ்கள் தேவைப்பட்டா ஹெலிகாப்டர்கள் கூட பயன்படுத்துறதுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜியும் கூட அந்த விபத்து நடந்த இடத்திற்கு இன்னும் சற்று நேரத்துக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பேரிடர் மீட்பு படையினர்ல இருந்து தீயணைப்பு வாகன வீரர்கள் உள்ளிட்ட பல பிரிவுகளும் இந்த மீட்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களும் பொதுமக்களும் மீட்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடியுது. காரணம் என்ன, ரீசன் அப்படின்றது வந்து இன்னும் முழுமையா தெரியல. இன்னும் மத்திய ரயில்வே துறையும் இன்னும் எதுவும் இதற்கான விளக்கம் எதுவும் கொடுக்காம இருக்கக்கூடிய சூழல்ல உயிர் பலி எண்ணிக்கை சற்று அதிகரிக்கும் அப்படின்னு அஞ்சப்பட்டு காயமடைந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து இன்னும் இன்னைக்கான மிக முக்கியமான ஒரு செய்தியா தான் இது இருக்கும்னு நம்ம பார்க்கிறோம். இதற்கான அடுத்தடுத்த அப்டேட்டுகளும் தொடர்ந்து வர இருக்கு. நிரஞ்சன், காட்சிகள்ல இருந்து பார்க்கும்போது விபத்து ஒரு பெரிய விபத்து போலதான் தெரிகிறது. நீங்க சொல்லியிருந்தீங்க இன்றைக்கு இது முக்கியமான செய்தியாக இருக்கும். ஆனாலும் முதற்கட்டமாக யாருக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, உயிர் சேதம் இருக்கிறதா என்பது குறித்த தகவல் எல்லாம் இன்னும் தெரிய வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேற இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது எப்படி காப்பாற்றப்படுகிறார்கள், ரெஸ்கியூ எப்படி பண்ண போறோம் அப்படின்றதுல நம்ம முதல்ல கவனம் செலுத்தணும். அதற்கு பிறகு எப்படி நடந்தது, எதனால் விபத்து ஏற்பட்டது போன்ற விசாரணை எல்லாம் தொடங்கப்பட வேண்டும். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, ரெஸ்கியூ ஆபரேஷனுக்காக யாரெல்லாம் அங்க விரைந்திருக்கிறாங்க, எவ்வளவு மீட்பு படையினர் இப்போ இந்த மீட்பு பணியில ஈடுபட தயாராக அங்க சென்றிருக்கிறார்கள்? மாநில பேரிடர் மீட்பு படையினர் 3 பெட்டாலியன்கள் வரைக்கும் களமிறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல அருகில் இருக்கக்கூடிய காவல்துறை சேர்ந்த உயரதிகாரிகள், மற்ற தீயணைப்பு வீரர்கள் போன்ற படையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவைப்படும் பட்சத்தில் துணை ராணுவத்தினருடைய உதவியும் கேட்கப்படும் என்பதான தகவல் தான் சொல்லப்படுகின்றது. இதை தவிர அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு விடுமுறைக்கு சென்று இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அனைவரும் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு வர வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் முதல் கட்ட தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் உதவி சிகிச்சை வழங்கக்கூடிய அத்தனை ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. மிக முக்கியமாக அந்த வழியில் மேற்கொண்டு ரயில்கள் எதுவும் வராமல் இருப்பதற்கான அந்த டிராபிக் கிளியரன்ஸ் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லும் போது எந்த விதமான தாமதமும் ஏற்படாமல் இருப்பதற்கான சாலை போக்குவரத்துகளிலும் இந்த டிராபிக் கிளியரன்ஸ் அப்படின்றது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் தேவைப்படும் பட்சத்தில் பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. மேலதிக சிகிச்சை தேவைப்படுகிறது என்றால் கல்கத்தாவிற்கு காயமடைந்தவர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை நேரம்
அதிக அளவில் பொதுமக்கள் வேலைகளுக்கு செல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்களுக்கு வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களும் அதிக எண்ணிக்கையில் இருந்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய வழித்தடமாக அது இருப்பதன் காரணமாக யார் யார் விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள் போன்ற தகவல்களை திரட்டுவது சற்று சவாலான விஷயம்தான். ஆனால் மேற்கு வங்க அரசு முழு வீச்சாக இதில் இறங்கியிருக்கிறார்கள். தேவைப்படும் பட்சத்தில் மத்திய அரசின் உதவிகளையும் மற்ற மாநில அரசுகளின் உதவிகளையும் நாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசாவில் ஏற்பட்ட அந்த கோர விபத்து ஏற்பட்ட போது ஒடிசா அரசு அத்தனை பேரிடமும் அந்த உதவியை கேட்டிருந்தார்கள். தற்பொழுது அந்த அளவிற்கு இருக்கக்கூடாது என்பதுதான் நாமும் எண்ணக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஆனால் காட்சிகள் சற்று மனதை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கின்றது. மீட்பு பணிகள் மிக துரிதமாக நடந்து வருவதையும் பார்க்க முடிகின்றது. ஒடிசா ரயில் விபத்து போல இன்னொரு விபத்து நடந்துவிடக் கூடாது என்பதுதான் அனைவருடைய பதைபதைப்பாகவும் இருக்கும் நிரஞ்சன். ஆனாலும் காட்சிகளை பார்க்கும்போது அந்தரத்தில் ஒரு ரயில் பெட்டி நிற்பது போன்ற காட்சிகள் தெரிகின்றன. ஒவ்வொன்றாக விசாரணையின் முடிவில் நமக்கு தெரிய வரும் என்ன சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள்.